पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஆனந்தேன யசோதயா சமதனம் கோபங்கன விசிரம் சாசங்கம் பலவத்விஷா சகுசுமைர் சித்தை பிருத்திவ்யாகுலம் சேஷ்யம் கோபகுமாரகை சகருணம் பௌரைர்ஜனைः சஸ்மிதம் யோ திருஷ்டகாச புனாது நோ முரரிபு ப்ரோக்ஷிப்த கோவர்தனகாம். நாராயணீயத்தில் உயர்ந்த 18வது தசகத்தில் 6வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி பிருது சக்கரவர்த்தியினுடைய பெருமைகளை எல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கார். அவர் இழந்த மக்களுக்கு அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் தான் பூமாதேவியை காமதேனுவாக கொண்டு பலவாறாக கலந்துருக்கார். நாராயண பட்டத்திரியும் அந்த ஸ்லோகத்தில் வர்ணிச்சார். பூயஸ்தாம் நிஜகுல முக்கிய வத்சயுக்தைகி தேவாத்யைகி சமுச்சித சாரு பாஜனேஷு அன்னாதின் அபிலஷிதானி யானி தானி சொச்சந்தம் சுரபிதனோ மது துகஸ்துவம். பலவிதமான தேவதைகளை கொண்டு பல பேரை கொண்டு பூமியில இழந்தது எல்லாத்தையும் தர்மசாஸ்திரங்கள் உள்பட சங்கீதம் உள்பட சொச்சந்தம் சுரபி தனு மது துகஸ்துவம். குருவாயூரப்பா அபிலஷிதானி யானி தானி என்னென்னெல்லாம் உள்ள போச்சோ எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்தார். ஜனங்கள்லாம் சுபிக்ஷத்தை அடைஞ்சா. பிருது மகாராஜாவை எல்லாரும் புகழ்ந்தா. அவரும் மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாக லோகத்துல ரட்சிக்கக்கூடிய மூர்த்தி தான மகாவிஷ்ணு. அதனால இவ்வளவு சுலபமாக எல்லாத்தையும் பூமாதேவி மூலமாக மீட்டு கொடுத்ததுல பிருது சக்கரவர்த்திக்கு சந்தோஷம். ஜனங்களை எல்லாம் குருவாயூரப்பா குதூகலத்தை அடைஞ்சு மறுபடியும் ஒரு மறுமலர்ச்சியானது பூலோகத்தில் ஏற்பட்டது. பூமாதேவியை தன்னுடைய ஒரு வில்ல கொண்டு அழுத்தி சரிசமமாக பண்ணார். பூமாதேவியினுடைய நிலையும் சரிசமமாக ஆச்சு. தர்மங்கள் எல்லாம் மறுபடியும் வளர ஆரம்பிச்சது. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சூழ்நிலையை குருவாயூரப்பா அந்த பிருது உண்டாக்கினாமே சொல்லி இந்த 18வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அன்னாதீன் அபிலஷிதானி யானி தானி சொச்சந்தம் சுரபிதனு மது துகஸ்துவம். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா விரும்பிய தளிக்கும் தேனுவை நிகர்த்த தேவரும் மனிதர்கள் தாமும் மறுவியே கன்றன ஊட்டிடச் செய்தே அவரவர் மனத்திடை தோன்றும் பெருகிய எண்ணம் யாவையோ பெற்றிடும் பெற்றியை அளித்தாய் உருவிலே பெரியாய் கருவிலே உருவாய் குருவாயூரப்பா உன் பதமோ பணில்தன போற்றி போற்றி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி அடுத்த பரிணாமமாக 18வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை தொடர இருக்கார். அதற்குள் நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற செய்யார் என்னும் ஒரு ஊரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ எதிராஜவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலின் திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். இந்த செய்யாருக்கு
திருவத்திபுரம் என்ற ஒரு பெயரும் உண்டு. திருவத்திபுரம் ஊராட்சியில் திருவத்திபுரம் செய்யார் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் தெருவில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோயிலை அடைந்து விட்டோம். சிறிய முகப்பு. அந்த முகப்பிலே ஒரு புறம் அமர்ந்த திருக்கோலத்திலே மகாலட்சுமியானவள் நம்மை வரவேற்று திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். 2 தாமரை புஷ்பங்களை கையிலே தாங்கிக் கொண்டு அபய வரத ஹஸ்தத்தோடு காட்சியளிக்கக்கூடிய இவளுடைய திவ்ய தரிசனத்தோடு இந்த மற்றொரு புறத்திலே சுதை வடிவத்திலே நின்ற திருக்கோலத்திலே நமக்கு அழகாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக ஆதிகேசவ பெருமாள் காட்சியை அளிக்கின்றார். இந்த திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் மூலமூர்த்தியை படமெடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லாவிட்டாலும் இப்போது சுதை வடிவத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியோடே மூலப்பெருமாள் இங்கு எழுந்தருளியுள்ளாராம். நின்ற திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களை கையிலே தாங்கிக் கொண்டு அபய வரத ஹஸ்தத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இவர் ஒருபுறம் ஸ்ரீதேவியும் மற்றொரு புறம் பூமாதேவியும் நின்ற திருக்கோலத்திலே தாமரை பூவை கையிலே சாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரூபத்தோடு இருக்கக்கூடிய இந்த முகப்பின் திவ்ய தரிசனத்தோடு உள்ளே நுழைந்து விட்டோம். ஆகா, நுழையும் போதே நம்மை வினா வெங்கடேசம் நனாதோ நநாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி அரே வெங்கடேசா என்று ஸ்ரீனிவாச பெருமாள் திவ்யமான அலங்காரத்தோடு நமக்கு அழகான ஒரு சேவையை அளிக்கின்றார். திருமலையிலே எவ்வாறு சேவிப்போமோ அதே ஒரு பாவத்தோடு இங்கு திருவடியிலிருந்து திருமுடி வரை ஸ்ரீனிவாசனுடைய கம்பீரமான உயர்ந்த தரிசனத்தை மாலை அமாவாசையிலே நவராத்திரியின் துவக்கத்திலே நாம் அடைவது என்பது இந்த வெள்ளிக்கிழமையிலே நமக்கு ஒரு பெரிய பலன்களை அளிக்க வல்லதாக உள்ளது. பகவான் ஸ்ரீனிவாசர் 4 திருக்கரங்களிலே வழக்கம் போல 2 திருக்கரங்களில் சங்கு சக்கரத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். 3வது வரத கஸ்தமாகவும் மற்றொரு கஸ்தமானது ஸ்ரீனிவாசனுக்கே உண்டான சற்றே வளைந்த கடி கஸ்தமாகவும் நமக்கு காட்சியை அளிக்கின்றது. உயர்ந்த திருவன்காப்பை தான் சார்த்திக் கொண்டு அட்டிகையோடும் அழகான ஒரு கிரீடத்தோடும் புஷ்ப அலங்காரத்தோடும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் என்ற ஸ்ரீனிவாசர் நமக்கு மட்டும் புரட்டாசி சனிக்கிழமைக்கு ஒரு நாள் முன்னாலேயே நமக்கு திவ்யமான தரிசனத்தை இங்கு அளிப்பது நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியமாக அமைகின்றது. அது மட்டுமா, இந்த திருக்கோயிலிலே தனியாக சேவை சாதிக்கக்கூடிய எதிராஜவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தையும் மாலை அமாவாசை வெள்ளிக்கிழமை தாயாருக்கு உகந்த உத்திர நட்சத்திரம் சென்ற ஒரு திருநாளிலே இதோ அடைகின்றோம். தாயாருடைய திவ்ய தரிசனம் அமர்ந்த திருக்கோலத்திலே அழகான நீலவண்ண கொண்டையும் கிரீடமும் கலந்த அழகான ஒரு சாற்றுப்படியை சாத்திக் கொண்டு அன்பே உருவெடுத்த திருமுகத்துடன் இதோ தாயாருடைய திவ்ய தரிசனம். கண்களை திறந்து கொண்டு திலகங்களை சார்த்திக் கொண்டு அமைதி தவழும் முகத்தோடு கருணையான பார்வையோடு கர்ணபத்திரங்களை சார்த்திக் கொண்டு திருமுகத்தினுடைய காண கிடைக்காத தரிசனம். பவித்திரமான பவித்திர மாலைகளையும் தான் அழகாக சார்த்திக் கொண்டு பவித்திர மாலையோடு சேர்ந்த பூமாலைகள், அது மட்டுமா ஆபரணங்கள் பலப்பலவே என்று பச்சைக்கல் பதிக்கப்பட்ட பதக்கத்தோடு நீளமான பல கல் பதிக்கப்பட்ட மாலைகளை இங்கு சார்த்திக் கொண்டு பச்சை வஸ்திரத்தோடு நமக்கு அபய கஸ்தம் ஒரு புறமும் வரங்களை அளிக்கக்கூடிய வரத கஸ்தமாகவும் எதிராஜவல்லி நாச்சியாருடைய திவ்ய சேவையானது உயர்ந்த தினத்திலே நமக்கு பலவிதமான பாக்கியங்களை அளிக்கின்றது. இந்த திவ்ய தரிசனத்தோடு நாமும் 18வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு துவங்குகின்றார் என்ற சிரவணத்திற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா ஆத்மானம் யஜதி மகைஸ்த்வயித்ரிதாமனே ஆரப்தே சததம வாஜிபேதயாக ஸ்பர்த்தானோ சதமகயேத்யநீசவேஷோ கிருத்வா ஸ்வம் தவதனஜாத் பராஜிதோ பூத். பிரதுமகாராஜாவுடைய சரித்திரம் எப்படி முடியறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர் வந்தது வேணுனால அதர்மத்தால் ஏற்படுத்தப்பட்ட பூமியை சரி பண்ணார். எல்லாருக்கும் இழந்த பொருள்களை வாங்கி கொடுத்தார். மழையானது பெய்ய ஆரம்பிச்சது. பூமியில தனதானியங்கள் விளைய ஆரம்பிச்சது.
தானியங்கள் அதிகமாக விளைஞ்சதுனால பிரபூத தனதான்யவான்னு சொல்வது போல அதிகமா இருக்கக்கூடிய தானியங்களை வெளியில மக்கள் விற்க ஆரம்பிச்சா, அதன் மூலமாக இவர்களுக்கு தனம் பணமானது வந்தது. பிரபுக்களாக மாறினா, தங்களுக்கு இல்லாத வஸ்துக்களை மற்ற இடத்துல வாங்க ஆரம்பிச்சா, அப்ப அந்த பூமியினுடைய இயக்கமானது ஆரம்பிச்சது. இவன் யாகங்கள்லாம் நிறுத்தினானே, அந்த யாகங்கள்லாம் ஆத்மானம் ஜெததி மகஸ்தை திரிதாமனே, யாகங்கள்லாம் மறுபடியும் துவங்க ஆரம்பிச்சது. யஜ்ஞம் வளர்ந்தது. யஜ்ஞ புருஷனே இதை துவக்கி வச்சிருக்கார் பிருதுவனுடைய ஒரு ரூபத்தினால. அதனால குருவாயூரப்பா, தர்மமானது யாகத்தினால செழிக்க ஆரம்பிச்சது. மாதத்துல மும்மாறி பெய்தது. அந்தணர்கள், மகா பதிவிரதைகள், அந்தந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் அவரவர்களுக்கு உண்டான தர்மத்தை பரம சுலபமாக அவ அனுஷ்டிக்க ஆரம்பிச்சா. அதனால பிருதுவனுடைய கடமை ராஜ்யத்தை சரி பண்ணதுனால சரியா போயிடுத்து. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், மனசுல ஒரு சங்கல்பம் பண்ணிட்டாராம் பிருது சக்கரவர்த்தி. என்ன சங்கல்பம்னா, 100 அஸ்வமேத யாகங்களை என்னுடைய அரசாட்சியில பண்ணணும். ரொம்ப கஷ்டமான காரியம் இது. ஒரு அஸ்வமேதம் பண்றதுக்கே 1 வருஷ காலம் ஆகும். யாக குதிரையை தான் அவுத்து விட்டுடுவா. அது பூமண்டலம் முழுக்க அந்த யாக குதிரை போய் சுத்திட்டு வரணும். அதுக்கு 1 வருஷம் ஆகும். அந்த யாக குதிரைய ஏதாவது அரசர்கள் பிடிச்சு வச்சுட்டாள்னா அஸ்வமேதத்தை பண்ற யாக ராஜா போய் அதை திருப்பி மீட்டு வரணும். இப்படி ஒரு யாகம் பண்றதுக்கே கஷ்டம்னா, குருவாயூரப்பா 100 வருஷங்கள் 100 அஸ்வமேத யாகங்களை பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஆரம்பிச்சுட்டாராம். அப்ப தேவேந்திரனுக்கு ஒரு கர்வம் வந்தது. பிருது மகாராஜா மகாவிஷ்ணுவனுடைய அம்சம்னு தெரியல. இவர் 100 யாகங்களை பண்ணிட்டா இந்திர பதவி அவருக்கு வந்துருமே, நமக்கு பதவி பறிபோயிடுமேன்ட்டு இவன் யாக குதிரையை பிடிச்சு வச்சுட்டான் தேவேந்திரன். அப்ப அத்ரி மகரிஷி பார்த்தார். பிருதுவனுடைய பிள்ளைய கூப்பிட்டு சொன்னாரா, தேவேந்திரன் தான் உங்க அப்பா பண்ற இந்த யாக குதிரையை பிடிச்சு வச்சுருக்கார், அதை போய் மீட்டுவானே. ஆரத்தே சததமே தவாஜிமே தயாக ஸ்வர்த்தாலு சதமகயேத்ய நீச்சவேஷோ, அதனால போய் அதை பிடிச்சு இழுத்துன்னு வந்துரும் அப்படின்னு இந்த உபதேசத்தை கேட்ட உடனே இவருடைய பிள்ளை நேர இந்திரனோட சண்டைக்கு போறான். பிருதுவனுடைய பிள்ளை வரான்னு அந்த தேஜஸ பார்த்த உடனேயே இந்திரனுக்கு பயம் வந்துருத்தான். அடுத்த க்ஷணமே இந்திரன் ஆகுமில் நோன் நீங்கில தன்னை எழுந்தால் கொஞ்சுழல் வாலி தூற்றி கொல் என முனிவன் கோர அழை கழல் அறவத்தானை அரசிலங்கோமார்கோர் பேர் விரல் விசிதாச்சுவல்தான் இவன் ஜன விளம்பினானால். அத்ரி சொன்னதை கேட்டு குருவாயூரப்பா, இவன் போய் அந்த இந்திரனை தோக்கடிச்சு பிருத்துவனுடைய புள்ள அந்த யாக குதிரையை மீட்டு வரான். அதனால இவனுக்கு விஜிதாஸ்வன் ஒரு பேர் வந்துதான். யாக குதிரையை மீட்டு வந்ததுனாலேன்னு சொல்லி 7வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், மூவராம் மூர்த்தி வடிவினை பெற்றோய் முயன்றவனை யாகங்கள் செய்யவே தேவரில் தலைவர் 100 யாகம் தெளிவுறச் செய்யும் காலை பாவியில் உருவாய் குதிரையை திருட பரிந்து நடை மைந்தல் மேவரும் போரை செய்து அவனும் தோற்றனல் மேன்மைகள் இழந்தே அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிச்சு 18வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை தொடர இருக்கார். எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை செய்யாறில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான அவருடைய திவ்ய அலங்கார சேவையோடு நாம் அடுத்த பகுதியிலே நவராத்திரியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.